ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ வந்து நம்ம தெலுங்குல ஒரு ஹாரர் மூவியா இப்போ வந்து ஓடிடில தமிழ்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. அந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். அந்த படத்தோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாவா. அது வந்து ராரா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ரிலீஸ் ஆன படம். இப்போ வந்து தமிழ்ல டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பாக்கிறதுக்கு முன்னாடி இதில் நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த், நம்ம முகமது அலி, ரகு, இன்னும் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பாக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் போடுற உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவருடைய பையன் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரும் ஒரு டைரக்டர். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எடுத்த படங்கள் தோல்வி ஆகுது. அப்ப ஒரு டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட அம்மாவுக்கு வந்து உடம்புக்கு சரியில்லாம போயிடும். ஒரு அதிர்ச்சி, அதாவது சந்தோஷமான விஷயம் எதுன்னு சொன்னாதான் தன்னோட அம்மா வந்து பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுறாரு. சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு, அதுக்கு நான் என்ன டாக்டர் பண்றதுன்னு கேக்குறாரு. நீ ஒரு வெற்றியான ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து என் படம் வெற்றி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நீ போட்டு கட்டினா போதும், அம்மா பொழைச்சிருவாங்க, அதுக்கு உனக்கு 4 மாசம் தான் டைம்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுவாரு. சொன்னோடனே இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே நான் போய் ஒரு சொந்தமா ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பாளரை தேடி போவாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு வேற கதையோடு போவாரு. தயாரிப்பாளர் வந்துட்டு எனக்கு ஹாரர் மூவி தான், பேய் படம் எடுத்தாதான் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லிடுவாரு. சொன்னோன்னே இவருக்கு வந்து என்ன பண்றோம்னா, சரி ஓகே வந்த கதை தான் செய்யல, இனிமேல் புதுசா கதை எழுதி நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிடுறாரு. வாங்கினோடனே எங்க எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பங்களா, இருட்டான பங்களாவை கட்டுறாரு. இந்த பங்களாக்குள்ளதான் நீங்க கதை எழுதணும், இங்கதான் நீங்க ஷூட்டிங் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. ஷூட்டிங் பண்ணணும்னு சொன்னோடனே அந்த பங்களாக்குள்ள போறாங்க. ஒரு இவரோட சேர்ந்து ஒரு 4 அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போறாரு ஹீரோ. அங்க போயிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கதை எழுத போறாரு. அங்க உண்மையிலே பேயா இருக்கிற ஒரு 4 பேர் இருப்பாங்க, 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க உண்மையான பேயா இருப்பாங்க. இவங்க வந்து வழக்கப்படி என்னன்னா, ஒரு கதையில மனுஷங்க வந்து பேயை பார்த்து பயப்படுவாங்க. இந்த படத்துல வந்து மனுஷங்களை பார்த்து பேய் பயப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டைம் வந்து இவங்க வந்து பேயும் மனுஷங்களும் ஒண்ணு சேர்ந்து ஓகே நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கலந்து கேம் எல்லாம் விளையாண்டு, நாங்க இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் பண்ண வந்திருக்கோம், நீங்களுக்கு வந்து கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு செத்தவங்க, அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி செத்தவங்களை வந்து இப்போ வந்து உயிரோட வந்து இந்த படத்துல நடிக்க வைக்கிற மாதிரி உருவம் தெரியுது, அதனால சொல்றேன். அப்படி நடிக்க வைக்கிற மாதிரி பண்றாங்க. பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேயா இருக்கிறவங்க வந்து நிஜமாலும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. நடிச்சு இந்த படத்துக்கு ஒரு ஹீரோ வராரு. அந்த ஹீரோனா மரண காமெடி பண்றாரு. நீங்க உண்மையிலே படம் பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த படத்தை எடுத்து ஒரு வெற்றி படமாக்கி தன்னோட அம்மாவுக்கு முன்னாடி போய் சொல்றாரு. சொன்னோடனே அந்த அவங்க அம்மா உடனே எந்திரிச்சு உட்காந்து சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவுதான் மொத்த ஸ்டோரி, இவ்வளவுதான். ஏன்னா மொத்த ஸ்டோரி நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த படத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காமெடி, டார்க் காமெடின்னு எழுதி பண்ணிருக்காங்க. உண்மையிலே இந்த படத்துல இருக்கிற எல்லா காமெடியும் ரசிக்கும்படியா இருக்கு. ஒரு தெலுங்கு படத்துல ஒரு டப்பிங்கோட பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் சிரிப்பு வருதுன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம தமிழ் படத்துல வந்து நம்ம லிப் சிங்கிங் எல்லாம் கரெக்டா இருக்கும், பேசுறது எல்லாம் கரெக்டா பேசுவாங்க இல்லையா. அப்ப நான் தெலுங்கு படம், ஒரு கன்னட படம், ஒரு மலையாள படம் இப்படி வரும்போது அவங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு டப்பிங் ஒரு மாதிரி கொடுப்பாங்க. ஆனா இந்த படத்துல, இந்த வாவா படத்துல டப்பிங் கரெக்டா கொடுத்து நம்மள சிரிக்க வைக்கிற அளவுக்கு காமெடி பண்றாங்க. பேய் வந்து மனுஷனை பார்த்து பயப்படுற இடமாகட்டும், அவங்க வந்து ஃபுட்பால் விளையாடும் போது காலே இல்லாத பேயினுடைய சந்தில போய் அந்த கோல் உழுவுறதோட அந்த சீன்லாம் நல்லா காமெடியா இருக்கும். கபடி விளையாடும் போது அவங்களும் அது ஒரு காமெடியா இருக்கும், பயங்கரமான காமெடியா இருக்கும். தலையை தனியா கழட்டி வச்சிருவாங்க அவங்க பேய்ங்கெல்லாம். இவங்க முண்டத்தை மட்டும் காணான்னு தேடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருக்கு. அந்த காமெடி எல்லாம் ஒண்ணு சொல்லும் போது நம்மளுக்கு அந்த என்னன்னா, அந்த டைலாக்கோட நம்ம பார்த்தோம்னா அது வந்து நம்மளுக்கு அந்த படம் நம்மளுக்கு புரியுதுன்னு சொல்லி நான் சொல்றேன். இந்த படம் வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்கு. ஒரு டைம் நீங்க பார்க்கலாம். காமெடி படம் தான், ஹாரர் மூவி அண்ட் காமெடி. கதை பெருசா இல்லைனாலும் இந்த படத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு உண்டான டைம் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஒரு 2.25 மணி நேரம் பக்கமா ஓடுதுன்னு நினைக்கிறேன் அந்த படம். நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டான படம் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இதே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு டைம் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்தினுடைய ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 to 55 கொடுக்கலாம். தேங்க்யூ.